Hello, welcome to chapter number 2, strategic management, and we're going to see strategic analysis of the external environment. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு வேக்யூமான ஸ்பேஸ்லலாம் ஒர்க் ஆகலை. ஓகே, நம்மளை சுற்றி ஒரு என்வாயன்மெண்ட் இருக்குது. நம்ம கம்பெனியே ஒரு குட்டி என்வாயன்மெண்ட் தான். அது வந்து இன்டர்னல் என்வாயன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கம்பெனிக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 21,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ்லனா. ஒவ்வொரு மலபார் கோல்டன் டைமண்ட்குள்ளே இருக்கக்கூடிய 20-30 எம்ப்ளாயீஸுமே இன்டர்னல் என்வாயன்மெண்ட்டு தான். அதை தாண்டி வெளியில் இருக்கிறது தான் இந்த எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு கம்பெனியை நம்ம ரன் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், ஹவ் ஆர் வி கோயிங் டு டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணுறது, நம்மளை சுற்றி வர இருக்க விஷயங்களை அதை வந்து அப்சர்வ் பண்ணுறது, அதை ப்ராப்பராக இது நம்ம பிஸ்னஸ்க்கு செட் ஆகுமா, ஹெட்விண்டு டெய்ல்விண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு கோவிட் வந்து டெய்ல்விண்டு. ஏன்னா நம்ம நேராக போயிட்டுருக்கோன்னா பின்னாடியிலேருந்து காற்றடிச்சா அது பேர் டெய்ல்விண்டு, நம்மளை பிடிச்சி தள்ளும் வேகமாக, நம்ம ஜாலியாக நல்லா ட்ராவல் பண்ணலாம். ஹெட்விண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம நேராக போயிட்டுருக்கோம், ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் நடத்துகிறவங்க தான் வந்து ஹெட்விண்டு. கோவிட் அப்போது ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் மட்டும் தான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கோவிட் வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்க. அப்போ அது ஹெட்விண்டு. நீ நேராக வந்து நார்த் சைடு போகிற, காற்று வந்து அப்படியே சவுத் சைடு அடிக்குது. ஸோ 2 பேரும் நேரம் முட்டிக்கிட்டு ஒன்றால் நகரவே முடியல. ஸோ இந்த ஹெட்விண்ட் டெய்ல்விண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆன்சர் எழுதும் போது கூட ஹெட்விண்ட் டெய்ல்விண்ட் அதை யூஸ் பண்ணி எழுதலாம். ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் அனாலிசிஸ் திங்ஸ், நிறைய அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸில் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட், இன்டர்னல் என்வாயன்மெண்ட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்னல் என்வாயன்மெண்ட் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் என்னன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். அது ஒரு அனாலிசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வந்து ஹெட்விண்டா டெய்ல்விண்டா, நமக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரபுளாக இருக்கா இல்லையா, நம்ம எப்படி ரெடி ஆகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷனை நம்ம அனலைஸ் பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, I'll tell you about a company that is called as MTR. உங்களுக்கு MTR நல்லா தெரியும்ல, MTR சாம்பார் மசாலா அண்ட் ஆல் தோஸ் மசாலாஸ் எல்லாம் வரும்ல. MTR குலாப் ஜாமுன்லாம் இந்தியாவிலே டாப் நம்பர் 1 அந்த ரெடி டு ஈட் கூட இல்லை, லைக் திஸ் குலாப் ஜாமுன் மிக்ஸில் வந்து அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா buy one get one ஆஃபர் தான். இந்த MTR கம்பெனி நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இட் வாஸ் ஸ்டார்டட் in 1924 and it's unbelievable. 2024 they are celebrating that 100 years. ஓகே, ஸோ இந்த 1924 இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? மசாலா பாக்கெட் போடுற கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அப்போ வந்து மசாலாஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் வீட்லேயே அரைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச 1980s 1990s 2000s வரைக்குமே பேரண்ட்ஸ் வீட்டில் தான், அம்மா வந்து வீட்டில் தான் மசாலா அரைப்பாங்க. ஓகே, வெதர் இட் இஸ் மிளகா பொடி ஆர் இட்லி மிளகா பொடி ஆர் தனியா, எவ்ரி திங் வில் பி க்ரஷ்ட் இட் பை அம்மா தான். அம்மா மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் she'll ask us to go grind and come back. அப்படி தான். இப்போது ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் நிறைய ஆகிட்டாங்க. விமன் ஆர் ஒர்க்கிங், they don't have time, அதெல்லாம் பண்ண முடியலன்றதுனால we are buying it. ஸோ 1924 ஆப்வியஸாக MTR அப்படிங்கிறது வந்து மாவள்ளி டிஃபன் ரூம்ஸ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாவள்ளி டிஃபன் ரூம்ஸ் ஆர் டிஃபன் ரெசிடென்சி சம்திங். ஸோ இந்த MTRோட ஃபுல் ஃபார்மே அதான், மாவள்ளி டிஃபன் ரூம்ஸ்ன்னு. ஸோ அவங்க வந்து ஒரு ஹோட்டலாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹோட்டலில் தான் ரவா இட்லியே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா அவங்களது. ஸோ இப்படி MTR வந்து ஒரு ஹோட்டல் ஃபார்மேட், அது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இருந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன இன்னொன்று வந்து இவங்க வந்து பெங்களூரில் தான் இவங்களோட ரூட்டு. ஸோ இவங்க கன்னடிகாஸ், ஓகேவா, அந்த கர்நாடகாவுடைய ரூட்டு, கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், அவங்களோட குவிசைன், இதனுடைய எந்த ஒரு ஒரிஜினாலிட்டியுமே போகாத அளவுக்கு அவங்க அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. MTRோட எல்லா தட் இஸ் அந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்த வரைக்கும் அங்கே போட்ட ரவா இட்லி ஆகட்டும், அங்கே கொடுக்கக்கூடிய சாம்பார் எல்லாமே வந்து ஆத்தென்டிக் கர்நாடகா ஸ்டைல். ஓகே, அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, ஓகே மசாலா பொடிக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க மசாலா பொடிக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளை நம்மளால் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்க்கு சூப்பராக எடுத்துக்க முடியும். ஏன்னா MTR கிட்ட நிறைய கஸ்டமர் பேஸ் இருக்குது. MTR வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. அவங்களோட ரவா இட்லிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு க்யூவில் போய் நின்று 1 hour வெயிட் பண்ணி சாப்பிடக்கூடிய நிறைய பேர் வந்து they have mentioned that yes we have waited in the queues to get a seat in MTR Bangalore, அந்த MTRோட ரெஸ்டாரண்ட்டில்.
அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன வந்திருக்காங்க, மசாலா பொடிக்கு, இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் செக்ஷனுக்கு அவங்க அப்போ தான் வந்திருக்காங்கல்ல. ஸோ எந்த பாயிண்டில் அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க, ஓகே லெட்ஸ் கெட் இன்டு சாம்பார் பொடி, லெட்ஸ் கெட் இன்டு ரவா இட்லி இன்ஸ்டன்ட் மிக்ஸ், இல்லை இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டுக்கோ ரெடி டு ஈட்டுக்கோ இல்லை எம்டிஆரோட மசாலா பொடிகள் ஸ்பைசஸ்க்கோ எப்போ அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருப்பாங்கன்னா, டெஃபினட்டாக ஏதோ ஒரு பாயிண்டில் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அனலைஸ் பண்ணும்போது ஓகே இப்போ எல்லாரும் வந்து மசாலா பொடி வாங்கி அரைக்கிறாங்க, பட் இப்போ தமிழ்நாட்டில் அரைக்கிற மசாலா பொடி தமிழ்நாடு ஸ்டைலில் தான் இருக்கும். இப்போ கர்நாடகா ஸ்டைலில் யாராவது சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர்லி ஒரு சாம்பார் வெரைட்டி வேணும்னா தில் டெஃபினெட்லி பை திஸ் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை எக்ஸ்டர்னலி தே ஹேவ் அனலைஸ்டுப்பா. வெளியில் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக தெர் இஸ் அ சான்ஸ், தெர் இஸ் அ பொட்டென்ஷியல் ஃபார் அஸ் டு செல் தி சாம்பார் பொடிஸ் அப்படின்னு சொல்லி, இட்லி பொடி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் புளியோதரை பொடியிலேருந்து எல்லா பொடியும் இப்போ விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட இல்லாத பொடியே இல்லை. பட் த கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்க அந்த எம்டிஆர் அப்படின்னு அந்த மாவள்ளி டிஃபன் ரூம்ஸ்லேருந்து மாறி இருக்காங்களா, மாறி அந்த எம்டிஆர் மசாலா பொடிக்கு வராங்களா, அது வரத்துக்கே எக்ஸ்டர்னலி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, அதை அனலைஸ் பண்ணி ஓகேப்பா எல்லாம் ஃபைன், நம்ம இப்போ லான்ச் பண்ணால் இது ஓடுன்னு தோணும் போது தானே லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போதும் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை பற்றின அனாலிசிஸ் வேணும். எம்டிஆர் மாதிரி 1924 நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்ப்பா, ஆனால் நவ் வி வாண்ட் என்டர் இன்ட்டு எஃப்எம்சிஜி கேட்டகரிக்கு நாங்கள் என்டர் ஆக போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுதுமே அதுக்குமே நிறைய எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் வேணும். ஸோ எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் அப்படி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லை, இப்போ எம்டிஆர் வந்து எக்ஸ்டர்னலி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணால் மட்டும் போதாது, இன்டர்னலி அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா, அவங்களால மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா, மெஷினரி இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கா, அவங்களால ஒரு பர்டிகுலர் காஸ்ட் அஃபோர்டபுள் செக்ஷனுக்குள்ளே, இல்லை அவங்க என்ன ரேட்டு ஃபிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட காஸ்ட்டு அண்ட் டிமாண்ட் வந்து ரொம்ப முக்கியம். டிமாண்ட் வந்து லைக் 80 ரூபாய் கூட நாங்கள் வாங்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னா நீங்கள் காஸ்ட் 60 rupees வச்சுருந்தா கூட மேக் ப்ராஃபிட். But when people are ready to buy only for 70 rupees or 60 rupees, then it's very essential for you to make sure you are cost efficient. So இந்த காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்க இன்டர்னலி அவங்களே அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான். ஸோ இன்ட்ரடக்ஷனில் பெருசாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, they'll say ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆர் அன் ஆர்கனைசேஷன் ஆர் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு அப்படியே வேக்கியமான இடத்துல தே ஆர் நாட் ஆப்ரேட்டிங், அவங்கள சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு வந்து இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் குளோபல் லெவலில் பல கண்ட்ரீஸ் இருக்காங்க, அவ்வளோ சோஷியல் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் கிராஸ் ஓவர் இருக்குது, அவ்வளோ நடந்துகிட்டு இருக்கும்போது, இவ்வளோ நிகழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு பக்கம் வந்து ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன் காசா ஸ்ட்ரிப்பு, ஓகேவா, இன்னொரு பக்கம் வந்து யூ ஹேவ் ஜாப்பனீஸ் எர்த்குவேக்ஸு, ஆன் தி அதர் சைடு வந்து சைனீஸ் அட்டாக்கு, இவ்வளோத்துக்கும் நடுவில் தான் இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி இஸ் ஃப்ளரிஷிங். அதுக்கப்புறம் இந்தியா ஆஸ் அ கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் லைக் டொமஸ்டிக், பொலிட்டிக்கல், லீகல், சோஷியல், கல்ச்சுரல், லாட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்குல்ல இந்தியாவில், நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஓவர்லேப் ஆகிருக்கும். இதுக்குள்ளே தான் உங்களோட இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எம்டிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்டிஆர் இஸ் அ ஃபுட் இண்டஸ்ட்ரி, எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி இப்போ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை வீக்காக இருக்கா, டிமாண்ட் இருக்கா இல்லையா, அதில் நீங்கள் யார் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அங்கே ஏர்டெல்லும் ஜியோவும் தான் டாப்பு, அவங்க தான் டாப் பிளேயர்ஸ், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ் தான் இண்டஸ்ட்ரி. அதில் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பிளேயர், வோடஃபோன் ஐடியா ஒரு பிளேயர், ஜியோ ஒரு பிளேயர்னால் இவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் இவங்களோட பங்களிப்பு என்ன, இவங்களோட மார்க்கெட் ஷேர் என்ன, இவங்களோட ஸ்ட்ரென்த்து கேப்பபிலிட்டி, இவங்களுடைய அந்த ஒரு ஹவு டு யூ கால், இவங்களோட அந்த ஒரு கெத்து என்ன அப்படின்றது தெரியணும். கெத்து இந்த சென்ஸ் லைக் இவங்களால 15% ஆஃப் த மார்க்கெட்டை இவங்க தான் ஆள்றாங்களா, இல்லை 90% இவங்க தான் ஆள்றாங்களா, அந்த ஆளும் திறன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபேர்ம். அதுக்கப்புறம் வந்து ஃபேர்மில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்டிஆர்னால் எம்டிஆரோடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்டிஆருக்கு யாரெல்லாம் மிளகா சப்ளை பண்ணுறாங்களோ, எம்டிஆர் மசாலாக்கு யாரெல்லாம் மைதா சப்ளை பண்ணுறாங்களோ, எம்டிஆருக்கு யாரெல்லாம் கோதுமை சப்ளை பண்ணுறாங்களோ, இவங்களாம் வெண்டார். அதே மாதிரி எம்டிஆர் அவங்களோட ரீட்டெயிலேருந்து கஸ்டமர்ஸ், அவங்களோட வெண்டார், இவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர் தான். அதாவது ஸ்டேக் ஹோல்டர்னால் என்ன தெரியுமா, ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்மளை பாதிக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாரும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். அப்படி பார்த்தா ஒரு கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கவர்மெண்ட்டை பாதிக்கும், ஜென்ரல் பப்ளிக்கை பாதிக்கும், ஓகேவா, டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பாதிக்கும், ஷேர் ஹோல்டர்ஸை பாதிக்கும், எல்லாரையும் பாதிக்கணும், எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஸோ ஒரு ஃபார்முடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இந்த பெரிய சைக்கிள்குள்ளே இருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஃபார்மோட இன்டர்னல் என்வாயன்மெண்ட், நான் சொன்ன மாதிரி ஒரு மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அப்படின்னா அங்கே இருக்க 21,000 எம்ப்ளாயீஸ் தான் உங்களோட இன்டர்னல் என்வாயன்மெண்ட். இன்டர்னல் என்வாயன்மெண்ட்னா எல்லாரும் ஒரு கட்டடத்துக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா. இந்த 21,000 எம்ப்ளாயீஸ் வந்து குளோபல் லெவலில் எல்லா இடத்துலையும் ஸ்கேட்டர் ஆகிருப்பாங்க.
ஆனால் அவங்க எல்லாருமே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸோட எம்ப்ளாயீஸ் தான். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே ஒரே கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கும், ஒரே மாதிரியான ஹவு டு கால் இப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய பபிள் இருக்குது, இந்த பபிளில் ஃபஸ்ட்டு குளோபல், அப்புறம் இந்தியன் லெவல், அதில் ஒரு இண்டஸ்ட்ரி டெலிகம்யூனிகேஷன்ஸ் மாதிரியோ இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரி மாதிரியோ, அதில் எம்டிஆர் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் எம்டிஆர்னு சொல்லிட்டோன்னா எம்டிஆரோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு அது மேலே எவ்வளோ அக்கறை, ஓகேவா, அந்த மாதிரி. இன்னொன்று வந்து இப்போது எம்டிஆர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் நாட் ஈவன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலாம் கூட இல்லை, ஆர்க்லா அப்படின்னு சொல்லி நியூசிலாண்டை சேர்ந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் தான் எம்டிஆரை வாங்கியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஃபாரின் இன்வெஸ்டராக இருந்தால் கூட அவங்க ரொம்ப டிசைசிவாக என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, எம்டிஆர் கடைசி வரைக்குமே ஒரு கன்னடிகா, தட் இஸ் கர்நாடகா பேஸ்டு ஒரு ஃபுட் பேஸ்டு கம்பெனியாக தான் இருக்கும். அவங்களோட ஆத்தென்டிக் ஃபுட்டு அந்த ஒரு கேட்டகரியிலேருந்து அவங்க மாற மாட்டாங்க. ஒருபோதும் அவங்க வந்து பேன் இண்டியா லெவல்லையோ இந்தியா ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படியெல்லாம் தே ஓன்ட் கோ. ஸோ அவங்களோட ஹவு டு யூ கால் அவங்களோட அந்த ரூட் வந்து கன்னடிகா தான். அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகி ப்ராபப்ளி ஆந்திராவோ தமிழ்நாடோ வரைக்கும் வருவாங்க. பட் அவங்களோட எய்ம் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் இட் டு பேன் இண்டியா அப்படிங்கிறது அந்த ஆர்க்லாவோட சிஇஓ வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. ஆர்க்லா சிஇஓ வந்து இதில் ஃபாரினராக இருந்திருக்காங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் ஆர்க்லா இந்தியாவோட சிஇஓ வந்து ஒரு பஞ்சாபி கூட ஆர்க்லா சிஇஓ. அவெல்லாம் வந்து சொல்கிறார், ஐயோ நான் பஞ்சாபு சோலை பட்டூரி இதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிடுவோம், திடீர்னு வந்து எம்டிஆர் ரவா இட்லி சாம்பார்னா எப்படி மேனேஜ் பண்ணுறதே தெரில, நாங்களாம் அப்படியே தம்பிச்சு போயிட்டோம். அப்புறம் வந்து இங்கே சாம்பார்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் சாம்பார் டேஸ்ட்டு மாறிட்டே இருக்குப்பா, கர்நாடகாவில் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குது, ஆந்திராவில் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டில் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டிலே 5 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாம்பார் இருக்குது. ஸோ நாங்களாம் வந்து அப்படியே சமயம் வந்து லைக் ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது அது. அப்போது எம்டிஆரோட ஆத்தென்டிக் சாம்பார் பொடி அப்படிங்கிறதுலேயே நாங்கள் வந்து கேட்டகரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நெல்லூருக்குனா இப்படி இருக்கும், இல்லை வந்து பெங்களூரோட சிட்டிக்கு இப்படி இருக்கும், ஒரு அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு தான் இன்றைக்கி ரன்னிங் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. பட் இதை நம்ம வந்து ஏன் இங்கே சொல்கிறோன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு கம்பெனி வந்து இஃப் தி வாண்ட் டு யூனோ ஒரு ஃப்ளரிஷ் பண்ணணும்னா எக்ஸ்டர்னலி அவங்க கம்பெனியை பற்றி மற்றவங்க எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, இவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ண முடியும். அதுவும் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க பாருங்கள். வி டோன்ட் வாண்ட் டு கோ டு பேன் இண்டியா, ஒரு பப்ளிக் லெவலில் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக லிஸ்டிங் பண்ணணும், ஒரு பெரிய அளவில் பேன் இண்டியா லெவலில், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பஞ்சாபில் கூட எம்டிஆர் மசாலா இருக்கணும்னு அவங்களோட எண்ணமே கிடையாது. அவங்க தே வாண்ட் டு ஸ்டே ட்ரூ டு த ரூட்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் சவுத் இண்டியா, அவ்வளோதான். அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகாவில் அவங்க 70 to 80% அவங்க பெனட்ரேஷன் இருக்குது, மார்க்கெட் பெனட்ரேஷன். தமிழ்நாட்டில் ப்ராப்ளி 20-30% இருக்கலாம், அண்ட் ஆந்திராவில் ப்ராப்ளி 50-60% இருக்கலாம். இதுதான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இந்த ட்ரைங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ்னால் என்னது, ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபார்முலேட் பண்ணணும்னா வெளியில் இருக்கக்கூடிய அவ்வளோத்தையும், வெளி என்வாயன்மெண்ட்டில் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக ஃபார்முலேட் பண்ண முடியுமே தவிர, நான் என்னோட கட் இன்ஸ்டிங்கில் பண்ணேன், என்னோட ஒப்பீனியன் நான் நினச்சா அதை பண்ணிட்டேன் அப்படின்லாம் எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் யூ ஆர் கோயிங் டு இன்கார்பரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 சிச்சுவேஷனல் கன்சிடரேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் கண்டிஷன். நம்பர் 2 ஆர்கனைசேஷனுக்குள்ளே, அதாவது ஒன்று வெளியில் பாரு, இன்னொன்று உனக்குள்ளே பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. உனக்குள்ளே பார்த்துக்கிறது தான் நம்பர் 2. என்னது, ஒரு ஆர்கனைசேஷனோட ஓன் கேப்பபிலிட்டி, உன்னுடைய தரம் என்ன, உன்னுடைய கேப்பபிலிட்டி என்ன, வாட் கேன் யூ டூ, உன்னோட ரிசோர்ஸஸ் என்ன, ஹவு மச் டு யூ ஹாவ் மனி, உன்னோட எம்ப்ளாயீஸ் என்ன, உன்னோட டெக்னீஷியன்ஸ் யார், அந்த மாதிரி உனக்கு இருக்க ரிசோர்ஸஸ் என்ன, உன்னோட இன்டர்னல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, வாட் இஸ் யுவர் மார்க்கெட் பொசிஷன், இதெல்லாம் தான் நம்பர் 2. நம்பர் 1 என்ன, வெளியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அண்ட் அங்கே இருக்கக்கூடிய காம்படிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. என்னது, ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இவாலுவேட் பண்ணும்போது, மிஷன்லாம் நீங்கள் எழுதும் போது நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் மேலே இருக்கிறது எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், கீழே இருக்கிறது இன்டர்னல் அனாலிசிஸ்னால் நம்மளை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஓகேவா, நம்மளோட ஸ்ட்ரென்த் நம்மளோட வீக்னஸ் அதை தான் நம்ம பார்த்துக்குவோம். இன்டர்னலி வெளியில் இருக்கிறது தான் நமக்கு எதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு எதெல்லாம் த்ரெட்டு. ஸோ எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டியும் த்ரெட்டும் வரும். நமக்கு ஃபேவரபுளாக இருக்கலாம், அன்ஃபேவரபுளாக இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடியது நம்மளால் என்ன முடியும், நம்மளால் என்ன முடியாது, நம்மளால் என்ன முடியாதோ அது வீக்னஸ், நம்மளால் என்ன முடியுமோ அது ஸ்ட்ரென்த்து. இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா. அண்ட் தென் வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட் டு என்ன தான் வந்து உங்களுக்கு
ஈவன் தோ யூ திங்க் தட் ஓகே ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபார்முலேட் பண்ணுறோம் அப்படின்லாம் இருந்தால் கூட டெஃபினட்டாக 2 லிமிட்டேஷன் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸில். அது என்னென்னா, வெளியில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் நீங்கள் போட்டு சூப்பராக நிறைய பண்ணிவிடுவீங்க. அது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா ஒரு 10 ஆப்ஷன் கொடுக்கும். நீங்கள் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸால் சொல்ல முடியாது. நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். ஸோ உங்கள் முன்னாடி ஒரு 10 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 10 ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குன்றது நம்ம தான் டிசைட் பண்ணுங்கிறதுனால டெஃபினட்டாக இந்த 10 ஆப்ஷனுமே நமக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக, ரொம்ப ஓவர்லேப்பிங்காக அந்த மாதிரி இருக்கும். நம்பர் 2, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸை பண்ணுறது ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ளஸ் காஸ்ட் வைஸும் இட்ஸ் வெரி கன்சியூமிங். அது 2 மட்டும்தான் நமக்கு இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா last paragraph la, there are 2 major limitations of strategic analysis that we need to be aware of. Number 1, it gives a lot of innovative options, but it doesn't tell you which one to pick. The options can be overlapping, confusing, or sometimes difficult to implement. Number 2, what is the second limitation for the strategic analysis? It's very time consuming, cost consuming and time consuming, so hurting the overall organizational functioning and also strain the efficient innovation such as developing a new product or a service. டெஃபினட்டாக இது எல்லாத்தையும் நமக்கு அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பண்ணி அது கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லேருந்து பெஸ்ட்டாக ஒன்று சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நவ் ஐ திங்க் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் strategic analysis. Okay, in the next video we're going to talk about what are the issues that we really have to consider for strategic analysis. Strategic analysis பண்ணனும்னா நம்ம என்னென்ன issues எல்லாம் கன்சிடர் பண்ணணும், அதில் என்னென்ன issues கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் 1, strategy evolves over a period of time. ஆமாம்ல, எம்டிஆர் ஸ்டார்ட் பண்ணும் போதே 1924 நான் ரவா இட்லி இன்ஸ்டண்ட்டாக போடுவேன் நான் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லைல்ல. சிம்பிளாக மாவள்ளி டிஃபன் சென்டர்னு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் நல்ல ப்ராஃபிட் ரெவென்யூ நல்ல ஓட்டம் கண்டு நல்ல ஒரு குட்வில் பேரில் சம்பாரிச்சதுக்கப்புறம் தானே தே ஹவ் இவால்வ்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இன் டு திஸ் எஃப்எம்சிஜி. ஸோ அதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்காமா, ரிஸ்க் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தே ஆர் டாக்கிங் அபவுட் அ ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். ஓகே, திஸ் அனாலிசிஸ் we will see in the next video. Thank you so much.